கன்னி ராசி நேயர்களே, நீங்கள் குழந்தைகள் விஷயத்துல அதிக கட்டுப்பாடு இதோட இருந்திருப்பீங்க. கன்னி ராசிக்கு 5ஆம் வீடு என்பது பூர்வ புண்ணிய ஸ்தானம் மற்றும் புத்திர ஸ்தானமாகும். இந்த ஸ்தானத்துல சனியின் தாக்கமோ அல்லது கடுமையான கிரகங்களின் பார்வையோ இருக்கும்போது நீங்கள் உங்கள் குழந்தைகள் மீது அதீத அதிகாரத்தையும் கட்டுப்பாட்டையும் செலுத்த தூண்டியிருந்திருக்கும். அவங்களோட படிப்பு, ஒழுக்கம், நண்பர்கள் சேர்க்க என எல்லாவற்றிலேயும் நீங்கள் விதிக்கும் கடுமையான கட்டுப்பாடுகள் குழந்தைகளுக்கு பாதுகாப்பையே தருவதற்கு பதிலாக ஒருவித சிறைச்சாலை உணர்வை தந்திருந்திருக்கலாம். அவங்களோட சின்ன சின்ன ஆசைகளை நிராகரிப்பதும் எப்போதும் கண்டிப்புடன் இருப்பதும் பிள்ளைங்களோட மனசுல உங்களை பற்றிய ஒரு எதிர்மறை பிம்பத்தையே உருவாக்கி இருந்திருக்கும். இதனால் பிள்ளைகள் தங்களுடைய மனக்குறைகளை உங்களிடம் பகிர்ந்து கொள்ள பயந்து உங்களிடமிருந்து விலகி போகும் மனநிலைக்கு தள்ளப்பட்டிருந்திருப்பாங்க. அதாவது உங்க குடும்பத்துல நீங்க சனி கடுமையாக கிரகங்கள் பார்வை இருக்கும்போது தான் நீங்கள் குழந்தைகள் மீது அதீத அதிகாரத்தையே கட்டுப்பாட்டையும் செலுத்த தோன்றியிருந்திருப்பீங்க. அவங்களோட படிப்பாக இருக்கட்டும், ஒழுக்கமாக இருக்கட்டும், நண்பர்களோட சேர்க்க என எல்லாவற்றிலையுமே நீங்கள் விதிக்கிற கடுமையான கட்டுப்பாடுங்க குழந்தைகளுக்கு பாதுகாப்பை தருவதற்கு பதிலாக ஒருவித சிறைச்சாலை உணர்வை தந்திருந்திருக்கும். பிள்ளைகளோட மனசுல உங்களை பற்றிய ஒரு எதிர்மறை பிம்பத்தை உருவாக்கி இருந்திருக்கும். இதனால பிள்ளைகள் தங்களுடைய மனக்குறைகளை உங்களிடம் பகிர்ந்து கொள்ள பயந்து உங்களிடம் இருந்து விலகி போகும் மனநிலைக்கு தள்ளப்பட்டிருந்திருப்பாங்க. அமைதி இல்லாத சூழல் ஏற்படுத்தியிருந்திருக்கும். 4ஆம் வீடான சுகஸ்தானம் என்பது ஒரு மனிதனின் மன அமைதிக்கும் வீட்டில் நிலவ வேண்டிய நிம்மதிக்கும் காரணமாக வீடாகும். கன்னி ராசிக்கு இந்த சுகஸ்தானம் தற்சமயம் பாதிக்கப்பட்டுள்ளதால வீட்டில் எவ்வளவுதான் வசதி வாய்ப்புகள் ஆடம்பர பொருட்கள் இருந்தாலும் அங்கு அமைதி என்பது முற்றிலும் இல்லாத சூழல் நிலவுகிறது. வேலை முடிந்து வீட்டிற்கு நுழையும் போது ஒருவித பாரமான உணர்வும் எதிர்மறை ஆற்றலுமே உங்களுக்கு சூழ்ந்து கொண்டுதான் போலதான் இருக்கும். எப்போது யார் வெடிப்பாங்க, எந்த விஷயத்துல சண்டை வரும் என்ற நிம்மதியற்ற பதற்ற நிலையை தொடர்வதால வீடானது ஓய்வெடுக்கும் இடமாகவோ இல்லாம ஒரு போர்க்களமாகவே காட்சியளித்திருந்திருக்கும். அந்த அமைதியின்மை உங்களை தொழில் மற்றும் அன்றாட செயல்பாடுகளை முடக்கி இருந்திருக்கும். அதாவது நீங்கள் இந்த உங்களுக்கு பொருட்கள் இருந்தாலும் ஆடம்பர பொருட்களே இருந்தாலும் அங்க அமைதிங்கிறது முற்றிலுமே இல்லாத சூழல் நிலவி இருந்திருக்கும். வேலையை முடிச்சு வீட்டிற்கு நுழையும் போது ஒருவித பாரமான உணர்வுமே எதிர்மறை ஆற்றலுமே உங்களை சூழ்ந்து கொண்டுதான் போலத்தான் இருந்திருப்பீங்க. யார் வெடிப்பாங்க, எந்த விஷயத்துல சண்டை வரும் என்ற நிம்மதியற்ற பதற்ற நிலையை தொடர்வதால வீடை ஓய்வெடுக்கும் இடமே இல்லாம ஒரு போர்க்களமாகவே காட்சியளித்திருந்திருக்கும். மனசுல வைத்த விஷயங்கள் பின்னர் வெடித்திருந்திருக்கும். கன்னி ராசிக்காரர்கள் எதையும் சட்டென்று வெளியில் கொட்டிவிட மாட்டீங்க. தங்களுக்குள் ஏற்படும் அவமானங்களையும் கோபங்களையும் மனக்குறைகளையும் நீண்ட நாட்களாக மனசுல போட்டு வைப்பீங்க. ஆனா தற்போதைய கோச்சார கிரகங்கள் 8ஆம் வீடு அல்லது லக்னத்தோடு தொடர்பு கொள்ளும்போது இத்தனை காலம் மனசுல அமுக்கி வைக்கப்பட்டிருந்த அத்தனை குமுறல்களும் எரிமலை வெடிப்பது போல ஒரே நாளில் மொத்தமாக வெளியில் வெடித்து சிதறியிருந்திருக்கும். அன்னைக்கு நீ அதை செய்தாய், இன்று நான் அதை சகித்து கொண்டேன் என்று நீங்கள் பொறுமை இழந்த நிலையில எல்லாவற்றையும் ஒட்டும்போது அதை சுற்றியுள்ளவங்களை அதிர்ச்சியிலேயே ஆழ்த்தியிருந்திருக்கும். இத்தனை நாட்களாக அமைதியாக இருந்த உங்களின் இந்த விஸ்வரூபம் மற்றும் வார்த்தை வெடிப்பு குடும்ப உறவுகள்ல சரி செய்ய முடியாத மிகப்பெரிய பிழையையும் பாதிப்பையுமே ஏற்படுத்தியிருந்திருக்கும். நீங்கள் ரொம்ப நாட்களாகவே மனசுல அமுக்கி வைக்கப்பட்டிருந்த அத்தனை குமுறல்களும் எரிமலை வெடிப்பதை போல ஒரே நாள்ல மொத்தமா வெளியில வெடித்து சிதறியிருந்திருக்கும். அன்னைக்கு நீ அதை செய்தால், அன்று நான் இதை சகித்து கொண்டேன் என்று நீங்கள் பொறுமை இழந்த நிலையில எல்லாவற்றையும் கொட்டும்போது அதை சுற்றி உள்ளவங்களை அதிர்ச்சியிலேயே ஆழ்த்தியிருந்திருக்கும். இந்த அமைதியான நீங்க இத்தனை நாட்கள் அமைதியா இருந்த உங்களோட இந்த விஸ்வரூபம் மற்றும் வார்த்தை வெடிப்பு குடும்ப உறவுல சரி செய்யாத மிகப்பெரிய பிளவையும் பாதிப்பையுமே ஏற்படுத்தி இருந்திருக்கும். இவை அனைத்தும் உங்கள் கடந்த கால வாழ்க்கையில் நடந்திருந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இனி வரப்போகின்ற நாட்கள்ல உங்களுக்கு நன்மைகள் தான் நடக்கப் போகிறது. மரியாதை உங்களுக்கு அதிகரிக்க போகுது.
9ஆம் வீடான பாக்கியஸ்தானம் மற்றும் கௌரவஸ்தானம் பலம் பெறுவதால சமுதாயத்திலேயும் நீங்கள் சார்ந்திருக்கும் துறையிலேயும் உங்களின் மதிப்பும் மரியாதையும் அந்தஸ்தும் பல மடங்கு உயரப்போகுது. உங்களின் நேர்மையான குணத்திற்கும் திறமைக்கும் உரிய அங்கீகாரம் கிடைக்கும். பொது காரியங்கள்ல ஈடுபடுபவங்களுக்கு புதிய பதவிகளும் பொறுப்புகளுமே தேடி வரும். நீங்கள் செல்லும் ஆலோசனைகள் மற்றவங்க வேதவாக்காக ஏற்று நடப்பாங்க. உங்களை அனுமதித்தவங்க உங்களின் திறமையை குறைத்து மதிப்பிட்டவங்க அனைவருமே இனி உங்களை வியப்புடன் பார்க்கிற சூழ்நிலை உருவாகும். உங்களுக்கு கீழ்ப்படிந்து நடப்பவங்களோட எண்ணிக்கை அதிகரிக்க போகுது. அது உங்க குடும்பத்திலையும் உங்களை சமுதாயத்துல சார்ந்து இருக்கிறவங்களும் துறையில் உள்ளவங்களும் உங்களுக்கு மரியாதையும் மதிப்பையுமே அந்தஸ்தையும் பல மடங்கு உயர்த்த போறாங்க. உங்களுடைய நேர்மையான குணத்துக்கும் திறமைக்குமே உரிய அங்கீகாரம் கிடைக்க போகுது. பொது காரியங்களில் ஈடுபடுபவங்களுக்கு புதிய பதவிகளும் பொறுப்புகளுமே தேடி வரப்போகுது. உங்களை அவமதித்தவங்க உங்கள் திறமையை குறைத்து மதிப்பிட்டவங்க அனைவருமே இனி உங்களை வியப்புடன் பார்க்க சூழ்நிலை உருவாக போகுது. நம்பிக்கை வலுப்பட போகிறது. ஜென்ம ராசி நாதனான புதன் பகவான் மற்றும் குருவின் அருள் பார்வை உங்கள் மீது பதியும் போது உங்களின் மன உறுதி இமயமலையைப் போல் உயரும். கடந்த கால தோல்விகளால உங்களுக்குள் ஏற்பட்டிருந்த தாழ்வு மனப்பான்மை பயம் மற்றும் சோர்வு அனைத்தும் பனி போல விலகும். விதி என்று ஒன்று இருந்தால் அதை வெல்லக்கூடிய மதியை கொடுத்தவனும் இறைவனே என்ற ஆன்மீக நம்பிக்கையும் சுய நம்பிக்கையும் உங்களுக்குள் ஆழமாக பதியும். எவ்வளவு பெரிய சவால்கள் உங்களை நோக்கி வந்தாலும் அதை சிரித்த முகத்தோடு எதிர்கொள்ளும் மனப்பக்குவத்தை பெறுவீங்க. இந்த மன உறுதியே உங்களை பாதி வெற்றியை தீர்மானித்துவிடும். கடந்த கால தோல்விகளால உங்களுக்கு ஏற்பட்டிருந்த தாழ்வு மனப்பான்மை பயம் மற்றும் சோர்வு அனைத்தையும் பனி போல விளக்கப் போகிறது. விதின்னு என்று ஒன்று இருந்தால் அதை வெல்லக்கூடிய மதியை கொடுத்தவனும் இறைவன் தான் என்ற ஆன்மீக நம்பிக்கையும் சுய நம்பிக்கையும் உங்களுக்கு ஆழமாகவே பதிய போகிறது. எவ்வளவு பெரிய சவால்கள் உங்களை நோக்கி வந்தாலும் அதை சிரித்த முகத்தோடு எதிர்கொள்ளும் மனப்பக்குவத்தை பெறப் போகிறீங்க. வாழ்க்கையிலேயும் சீராக அமையப் போகிறது. கடைசியா உங்கள் ஒட்டுமொத்த வாழ்க்கை முறையும் ஒரு நேர்கோட்டில் சீரான பாதையில பயணிக்க தொடங்குவீங்க. கிரகங்களோட சஞ்சார மாறுபாடுகளால இதுவரை காற்றில் ஆவிய விளக்காக இருந்த உங்கள் வாழ்க்கை இனி நிலையான அடித்தளத்தை பெறும். அலைச்சல்கள் குறைந்து குறைந்து வாழ்க்கையில ஒரு ஸ்திரத்தன்மை உண்டாக போகிறது. வருமானம் ஆரோக்கியம் குடும்பம் தொழில் சமுதாய அந்தஸ்து ஆகியவை அனைத்து துறைகளிலுமே ஒரு சமநிலையான வளர்ச்சி ஏற்பட போகிறது. தேவையில்லாத திருப்பங்களோ அல்லது திடீர் வீழ்ச்சிகளோ இல்லாம நீங்கள் நினைத்த இலக்கை நோக்கி உங்களின் வாழ்க்கை பயணம் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் சீராகவுமே நகரப் போகிறது. அது உங்களுடைய உங்கள் மாறுபாடுகளால இதுவரை காற்றில் ஆகக்கூடிய விளக்காக இருந்த உங்கள் வாழ்க்கை இனி நிலையான அடித்தளத்தை பெறப் போகிறது. அலைச்சல்கள்லாம் குறைந்து வாழ்க்கையில ஒரு ஸ்திரத்தன்மை உண்டாக போகிறது. வருமானம் ஆரோக்கியம் குடும்பம் தொழில் சமுதாயம் அந்தஸ்து ஆகியவை அனைத்து துறைகளிலுமே ஒரு சமநிலையான வளர்ச்சி உங்களுக்கு ஏற்பட போகிறது. இவை அனைத்தும் இனி வரப்போகும் நாட்கள்ல உங்களுக்கு நடந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். காரியங்கள்ல ஈடுபடுபவங்களுக்கு புதிய பதவிகளும் பொறுப்புகளுமே தேடி வரும். நீங்கள் செல்லும் ஆலோசனைகள் மற்றவங்க வேதவாக்காக ஏற்று நடப்பாங்க. உங்களை அனுமதித்தவங்க உங்களின் திறமையை குறைத்து மதிப்பிட்டவங்க அனைவருமே இனி உங்களை வியப்புடன் பார்க்கிற சூழ்நிலை உருவாகும். உங்களுக்கு கீழ்ப்படிந்து நடப்பவங்களோட எண்ணிக்கை அதிகரிக்க போகுது. அது உங்க குடும்பத்திலையும் உங்களை சமுதாயத்துல சார்ந்து இருக்கிறவங்களும் துறையில் உள்ளவங்களும் உங்களுக்கு மரியாதையும் மதிப்பையுமே அந்தஸ்தையும் பல மடங்கு உயர்த்த போறாங்க. உங்களுடைய நேர்மையான குணத்துக்கும் திறமைக்குமே உரிய அங்கீகாரம் கிடைக்க போகுது. பொது காரியங்களில் ஈடுபடுபவங்களுக்கு புதிய பதவிகளும் பொறுப்புகளுமே தேடி வரப்போகுது. உங்களை அவமதித்தவங்க உங்கள் திறமையை குறைத்து மதிப்பிட்டவங்க அனைவருமே இனி உங்களை வியப்புடன் பார்க்க சூழ்நிலை உருவாக போகுது. நம்பிக்கை வலுப்பட போகிறது. ஜென்ம ராசி நாதனான புதன் பகவான் மற்றும் குருவின் அருள் பார்வை உங்கள் மீது பதியும் போது உங்களின் மன உறுதி இமயமலையைப் போல் உயரும். கடந்த கால தோல்விகளால உங்களுக்குள் ஏற்பட்டிருந்த தாழ்வு மனப்பான்மை பயம் மற்றும் சோர்வு அனைத்தும் பனி போல விலகும். விதி என்று ஒன்று இருந்தால்
அதை வெல்லக்கூடிய மதியை கொடுத்தவனும் இறைவனே என்ற ஆன்மீக நம்பிக்கையும் சுய நம்பிக்கையும் உங்களுக்குள் ஆழமாக பதியும். எவ்வளவு பெரிய சவால்கள் உங்களை நோக்கி வந்தாலும் அதை சிரித்த முகத்தோடு எதிர்கொள்ளும் மனப்பக்குவத்தை பெறுவீங்க. இந்த மன உறுதியே உங்களை பாதி வெற்றியை தீர்மானித்துவிடும். கடந்த கால தோல்விகளால உங்களுக்கு ஏற்பட்டிருந்த தாழ்வு மனப்பான்மை பயம் மற்றும் சோர்வு அனைத்தையும் பனி போல விளக்கப் போகிறது. விதின்னு என்று ஒன்று இருந்தா அதை வெல்லக்கூடிய மதியை கொடுத்தவனும் இறைவன் தான் என்ற ஆன்மீக நம்பிக்கையும் சுய நம்பிக்கையும் உங்களுக்கு ஆழமாகவே பதியப் போகிறது. எவ்வளவு பெரிய சவால்கள் உங்களை நோக்கி வந்தாலும் அதை சிரித்த முகத்தோடு எதிர்கொள்ளும் மனப்பக்குவத்தை பெறப் போகிறீங்க. வாழ்க்கையிலையும் சீராக அமையப் போகிறது. கடைசியா உங்கள் ஒட்டுமொத்த வாழ்க்கை முறையும் ஒரு நேர்கோட்டுல சீரான பாதையில பயணிக்க தொடங்குவீங்க. கிரகங்களோட சஞ்சார மாறுபாடுகளால இதுவரை காற்றில் ஆவிய விளக்காக இருந்த உங்கள் வாழ்க்கை இனி நிலையான அடித்தளத்தை பெறும். அலைச்சல்கள் குறைந்து குறைந்து வாழ்க்கையில ஒரு ஸ்திரத்தன்மை உண்டாகப் போகிறது. வருமானம், ஆரோக்கியம், குடும்பம், தொழில், சமுதாய அந்தஸ்து ஆகியவை அனைத்து துறைகளிலுமே ஒரு சமநிலையான வளர்ச்சி ஏற்பட போகிறது. தேவையில்லாத திருப்பங்களோ அல்லது திடீர் வீழ்ச்சிகளோ இல்லாம நீங்கள் நினைத்த இலக்கை நோக்கி உங்களின் வாழ்க்கை பயணம் நிம்மதி